வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை வடை. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இப்போ பச்சை மிளகா நான் சின்னதாக 2 பச்சை மிளகாவும் பெருசாக ஒரு பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த கடலை, தேவையான உப்பு சேர்த்துலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு. இவ்வளோதான். நம்ம வடை தட்டி எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடை தட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வடை வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தட்டுறேன். ரொம்ப மெல்லிசாகவும் தட்ட வேணாம், ரொம்ப கனமாகவும் தட்ட வேணாம். இவ்வளோதான். இப்போ இதை நம்ம எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தட்டின வடையை போட்டலாங்க. போடுங்க. இப்போ அதுவே வெந்தப்புறம் மேலே எழும்பி வருங்க. அப்போ திருப்பி விட்டால் போகிறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். அதனால் மேலே எழும்பி வந்துருச்சு. இதை ஜஸ்ட் அப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எழும்பி வர வர திருப்பி விட்டு மறுபக்கமும் செவக்கு வச்சு எடுத்துக்கணுங்க. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் சேர்ந்துருச்சு. கடலையே நம்ம பொதுவாக சுண்டல் செய்வோம், குழம்பு வைப்போம். ஆனால் குழந்தைங்க யாருமே அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் அந்த சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவசியமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப ரொம்ப சுவையான கொண்டக்கடலை வடை ரெடி. கருப்பு கொண்டக்கடலை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது டீ டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.